கரெக்ட் டைம் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஐபிஎல் ட்ரேட் விண்டோ அப்டேட். சிஎஸ்கேக்கு சஞ்சு சாம்சன் கிடைக்கிறது ஆல்மோஸ்ட் தள்ளி போயிருக்குன்னு சொல்லி ஆகணும். சிஎஸ்கே இன்னொரு பிளேயரை பார்க்கணும், இல்ல சஞ்சு சாம்சன்ல ஆக்ஷன்ல எடுக்கணும்ங்கிற நிலைமைக்கு போயிட்டாங்க. ஓவராலா அவங்களுக்குள்ள நடந்த பிரச்சனை என்ன, ஆர்ஆருக்கும் சிஎஸ்கேக்கும் நடுவுல என்னதான் நடந்தது அப்படிங்கிறத கம்ப்ளீட்டா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் அப்டேட் எல்லாமே எங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ இந்த ட்ரேட் கேட்க போறாங்கங்கிற விஷயம் நம்ம ஒரு வாரத்துக்கு முன்னாடியே சொல்லியிருந்தோம். அதே மாதிரி ட்ரேட் கேட்டிருக்காங்க, சிஎஸ்கே சைட்ல இருந்தும் பேசியிருக்காங்க. ஆக்சுவலா என்ன பஞ்சாயத்து அப்படின்னா, சஞ்சு சாம்சனை ஆர்ஆர் வந்துட்டு ரீடைன் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல இருக்காங்க. அது போக இன்னொரு விஷயம், மற்ற டீம்ஸுக்கு கொடுக்கறதா இல்ல, அவர் ஆக்ஷன்ல விட்டுட்டு யார் வேணுமோ எடுத்துக்கங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்காங்க. அப்போ ஆர்ஆருக்கும் சஞ்சு சாம்சனுக்கும் சண்டையான்னு கேட்டா எஸ் அஃப்கோர்ஸ், இது நமக்கு தெரிஞ்சதுதான். போன வருஷமே கிளியர் கட்டா நம்ம பார்க்கக்கூடிய ஒவ்வொரு ஃப்ரேம்லயுமே தெரிஞ்சது அவர் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இது அஃபீஷியலா அவரு கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. இது அஃபீஷியல் சோர்ஸ் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா என்ன பிரச்சனை அப்படின்னா, இது போன வருஷம் ட்ரேட் விண்டோ, போன வருஷம் அந்த ரீடைன் அண்ட் ரிலீஸ் பிளேயர்ஸ் உடைய லிஸ்ட் எல்லாம் வந்துச்சு இல்லையா, அப்ப நடந்த ஒரு பஞ்சாயத்து. ஆல்மோஸ்ட் 1 இயர் பக்கம் ஆக போகுது. என்ன சொல்லியிருக்காருன்னா, எனக்கு பட்லர் வேணும், பட்லரை ரீடைன் பண்ணுங்க, அஸ்வினை ரீடைன் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆர்ஆர் உடைய அந்த கோர் டீம் ரீடைன் பண்ணுங்க. 3 சீசன் நல்லா தான் பண்ணியிருக்கோம். ஸோ ஆல்மோஸ்ட் வந்துட்டு பிளே ஆஃப் வந்திருக்கும், ஃபைனல் வந்திருக்கும், இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணியிருக்கோம். ஒரு நல்ல டீம் நம்ம கிட்ட இருக்கு, இது போக எக்ஸ்ட்ரா பிளேயர்ஸ் இருந்தா போதும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்மளுடைய ஓல்டு பிளேயர்ஸ் எல்லாமே ரீடைன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சஞ்சு சாம்சன் சொல்லியிருக்காரு. எஸ்பெஷலி அஸ்வினை தாண்டியும் பட்லரை அவர் 100% சொல்லியிருக்காரு. பட்லர் மாதிரி ஒரு பிளேயர் கிடைக்க மாட்டாரு. நமக்கு கன்சிஸ்டண்டா 400-450 ரன் வந்துட்டு எவ்ரி சீசன் அடிச்சு தராரு. ஓப்பனிங்ல ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கு. அவரு ஜெய்ஸ்வாலும் சேர்ந்த போது நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப். அது போக ஒன் டவுன்ல அவரு. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ரொம்ப முக்கியமா நீங்க யங்ஸ்டர்ஸ் நிறைய பேருக்கு வந்துட்டு இந்த மாதிரிலாம் சான்ஸ் கொடுக்கலாம்ங்கிற மாதிரி பேசியிருக்கிறாரு. ஆனா என்ன ஆச்சு அப்படின்னா, அவங்க அந்த ஒரு ஒப்புதல் அப்படிங்கறத வந்துட்டு நிராகரிச்சிட்டாங்கன்னு சொல்லி ஆகணும். பட்லருக்கு அவங்க ஹார்டா போகவே இல்லை. அதுதான் சஞ்சு சாம்சனுக்கு கொஞ்சம் கோவம். ஏன் ரீடைன் பண்ணல? சரி ஓகே, அக்ஷன்லயாவது நல்லா போய் எடுத்துருக்கலாம்ல. ஜிடி பாருங்க, ஜிடிக்கு எவ்வளவு கன்சிஸ்டண்டா 110%ல கூட ஆடுறாரு. அந்த மாதிரி ஒரு பிளேயர் வந்துட்டு ஒன் ஜெனரேஷன்ல ஒருத்தர் தான் இருப்பாரு. ஸோ விக்கெட் கீப்பிங்லயும் பார்த்தோம் அப்படின்னா இப்போ வரைக்கும் அது மாஸ்டரா தான் இருக்காரு. ஸோ இந்த மாதிரி ஒரு பிளேயரை மிஸ் பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு அப்பவே பஞ்சாயத்து. ஸோ உள்ள ஏதோ ஒரு பொலிட்டிக்கல் இஷ்யூ இருக்கு. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ரியான் பராக்கை அவங்க ப்ரொமோட் பண்றாங்க. ரியான் பராக்கு பின்னாடி ஆர்ஆர் மேனேஜ்மெண்ட்ல இருந்து நிறைய சொந்தக்காரங்களாம் இருக்காங்க. அதனால அவரு ஸ்டார் ஆகணும்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சோசியல் மீடியாவில் பேசுறாங்க. இதை சஞ்சு சாம்சன் சொல்ல, ஆனா பட்லரை நான் எடுக்க சொன்னேன், அவங்க வந்துட்டு ரெஸ்பான்ஸ் பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. சரி ஓகே, நான் வெளியில போறேன், மற்ற டீம்ஸ் எல்லாமே அப்ரோச் பண்ணா நான் போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேகேஆர் கேட்டிருக்காங்க, மற்ற எல்லா டீமும் கேட்டிருக்காங்க. ஆனா சஞ்சு சாம்சன் போகவே கிடையாது. அவருடைய முழு நோக்கம் சிஎஸ்கேக்கு போகணும் அப்படிங்கிறத மட்டும்தான். பல இடத்துல அவர் ஓப்பனா சொல்லியும் சொல்லாம வந்துட்டு நம்ம பார்க்க முடிஞ்சுது. ஸோ அப்படி இருக்கும்போது, அப்படி நீ அதுதான் உன்னோட ஆசையா இருந்தா நாங்க அப்படி விட மாட்டோம், நாங்க அதுக்கு டிமாண்ட் குறுக்கு நேர்மாறா தான் வைப்போம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சைட்ல இருந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா என்ன ஆச்சு அப்படின்னா, சிஎஸ்கே கண்டிப்பா ஒரு சில பிளேயர்ஸை தரவே மாட்டாங்க. அந்த பிளேயர்ஸை மட்டும்தான் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிட்டாங்க. எங்களுக்கு ருத்ராஜை கொடுங்க, நீங்க சஞ்சு சாம்சனை வாங்கிக்கங்க அப்படின்னு கேட்கறாங்க. அப்படி இல்லைன்னா ஜடேஜாவை கொடுங்க, சஞ்சு சாம்சன் வாங்கிக்கங்க, சிவம் துபேவை கொடுங்க, சஞ்சு சாம்சன் வாங்கிக்கன்னு சொல்றாங்க. ஸோ மற்றபடி நாங்கள் கேஷ் கொடுத்து கூட வாங்கிக்கிறோம், இல்லை மற்ற ட்ரேட் ஆப்ஷன் எதை யோசிச்சு பார்த்தாலுமே இந்த 3 நடந்தால் மட்டும்தான் கொடுப்போம். அப்படி இல்லைன்னா சஞ்சு சாம்சன் வந்துட்டு நாங்கள் ஆப்ஷனில் தான் விட போறோம்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்க கண்டிப்பாக கொடுக்காத பிளேயர்ஸ் மேலே தான் டிமாண்ட் ஜாஸ்தி வச்சு ஸோ இவங்களுக்கு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தான் சோசியல் மீடியாவில் போயிட்டு இருக்கு. ஓவராலா என்னதான் முடிவு அப்படின்னா, கண்டிப்பா சிஎஸ்கேக்கு அவர் வரக்கான 100% இருக்கு. அவருக்கும் விருப்பம் இருக்கு. ஆனா மேனேஜ்மெண்ட் கரெக்டா பழி வாங்குறாங்க. ஸோ இவ்வளவு தூரம் இருந்துட்டு எப்படி இருந்தாலும் அவரை நம்ம ரிலீஸ் பண்ண தான் போறோம், ஆக்ஷன்ல தான் நம்ம விடணும், மற்ற யாருக்கும் கொடுக்க கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கு. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு ஆர்ஆர் வந்துட்டு சாதகமா பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி ஆகணும். ஏகப்பட்ட பிரச்சனைகளையும் சஞ்சு சாம்சன் ஃபேஸ் பண்ணிட்டாரு. அவருடைய ஆசை எவ்வளவு கோடி கொடுத்தாலும் மற்ற டீமுக்கு போகக்கூடாது, நம்ம சிஎஸ்கே தான் போகணும் அப்படிங்கிறத. ஸோ ஆப்ஷன் போவாரா, இல்ல சிஎஸ்கே மறுபடியும் ஏதாவது பண்ணி வாங்குவாங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் தெரியல. கொஞ்சம் சட்னி வேணா தரோம் அப்படிங்கிற மாதிரி சிஎஸ்கே சைட்ல இருந்து சொல்லியிருக்காங்க. அவங்க சைட்ல இருந்து நாங்கள் யாரையும் கொடுக்க முடியாது, அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது, எங்களுக்கு சஞ்சு சாம்சன் வேணும் டிமாண்ட் தான். பட் இருந்தாலுமே எங்களுடைய கோர் பிளேயர்ஸ் எல்லாருமே ஸோ கண்டிப்பா சிவம் தூபேக்கு 1 more சீசன் இல்லைன்னா ஒரு 2 சீசன் சான்ஸ் கொடுக்க போறாங்க. அண்ட் ஜடேஜா பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கிற ஃபார்ம் அவருடைய லைஃப்லேயே பீக் லெவலில் இருக்காரு. கைஸ் டெஸ்ட்ல நல்லா ஆடுறாரு, T20 ஃபார்மெட்ல செமையா ஆடிட்டு இருக்காரு. நம்பர் 4ல லாஸ்ட் ஒரு 5 to 6 கேம் சிஎஸ்கேக்கு செமையா ஆடி கொடுத்துருக்காரு. பவுலிங் நல்லா போட்டுட்டு இருக்காரு. ஃபீல்டிங் வந்துட்டு நம்ம சொல்லணும் அவசியம் கிடையாது, ஜடேஜாவெல்லாம் குடிக்க வாய்ப்பே கிடையாது. அண்ட் ருத்ராஜ் கெய்க்வாட் சிஎஸ்கே கூடிய ஃபியூச்சர் கேப்டன், அவரை கேட்குறாங்க. ஸோ யாரையுமே கொடுக்க முடியாது, எங்களுக்கு சஞ்சு சாம்சன் வேணும் தான், பட் எப்படி வேணுமோ நாங்கள் அப்படி வாங்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சிஎஸ்கே நிராகரிச்சிட்டாங்க. இப்போதைக்கு இந்த ட்ரேட் பெண்டிங்ல இருக்கு. சஞ்சு சாம்சனுடைய ஃபியூச்சர் ஒரு கேள்விக்குறி. ஆக்ஷன் போக போறாரா இல்லைனா என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத அப்கமிங் டேஸ்ல நமக்கு கிளியர் கட்டா தெரிஞ்சிடும். ஸோ தட்ஸ் வீடியோ கைஸ். இதை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன, அதை தாராளமாக நீங்கள் கமெண்ட்ல சொல்லலாம். தொடர்ந்து அப்படியே சேனலோட நினைச்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.